ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஈகிள் சார் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சூப்பர் ஈஸியான வெங்காய சட்னி தான் குட்டி செய்ய போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ரஃபா சாப் பண்ணி வச்ச வெங்காயம். இன்னைக்கு நாங்கள் 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான வெங்காயம் நீங்கள் போட்டுக்கோங்க. 10 to 15 பல் பூண்டு, வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கும் வணக்கிறதுக்கும் சேர்த்து எண்ணெய். இப்போ வாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனது வரைக்கும் நம்ம வதக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பொருட்களுமே போடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சமாக கலக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ நல்லா ப்ரௌனாக வந்து கடுக்கு முடுக்குன்னு சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்போட வாசம் சூப்பராக இருக்கும் குட்டி. இப்போ வாங்க நம்ம வரமிளகாயை போட்டலாம். நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனிங் ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுன்னு. நம்ம பூண்டு, வெங்காயம் சேர்த்துடலாம். வாசனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உப்பு சொல்ல மறந்துட்டோம். அதனால இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். ஸோ நம்ம டைமும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு செமையா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குட்டீஸ், இப்போ நம்ம வதக்கி வச்சது வந்து நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம அதை மிக்சிலையும் போட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் குட்டீஸ். இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி வேறு பாத்திரத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். குட்டீஸ், இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு, நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போது நம்ம வந்து வரமிளகாயை போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாயை போட்டதுன்னே நம்ம வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் குட்டீஸ். அப்போ வந்து நல்லா ஃப்ளேவர் அப்படியே என்ஹான்ஸ்டாக தெரியும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே சட்னியில் போட்டு கொஞ்சம் சட்னி அவ்வளோதான் குட்டீஸ், நம்மளோட சூப்பர் எம்மியான வெங்காய சட்னி ரெடி. குட்டீஸ், இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது குட்டீஸ். சட்னியோட நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் குட்டீஸ். இந்த சூப்பரான சட்னியை உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். தேங்க்யூ, பாய்.